தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒரு தமிழன் என்ற முறையிலே இந்திய துணை ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழன் வெல்ல வேண்டும், தமிழனுக்கு எங்களுடைய வாக்கு என்ற ரீதியிலே நாளைய மறுதினம் வாக்கு நடக்கும் நேரத்திலே நாளிலே நம்முடைய மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களிப்பதற்காக நான் டெல்லி செல்கிறேன். நீங்கள் மனசாட்சி உள்ளவர்கள் அத்துணை பேரும் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே, தமிழனுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே, ஒரு உயர்ந்த பதவியிலே தமிழனை உட்கார வைத்து அமரப்பாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் வகையிலே வாக்களிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனசாட்சிக்கு ஏற்றவாறு வாக்களித்து தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பூசல் ஒன்று போயிட்டு இருக்கு. இது இந்த கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா? மத்தியில் என்டிஏ கூட்டணி, தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து சில மாதங்களாகவே வெற்றி கூட்டணியாக மக்களுடைய நம்பிக்கை பெற்று இந்த கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையிலே திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற நிலையை எடுக்கும் கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். முதலமைச்சரின் இந்த வெளிநாட்டு பயணத்தை 6 மாத காலம்தான் இருக்கு இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு. ஏற்கனவே சென்ற வெளிநாட்டு பயணங்களுக்கு இன்னும் வெள்ளரிக்கை இல்லை என்பது பல கட்சிகளுடைய கருத்து. 6 மாத காலங்களிலே தேர்தல் இருக்கும்போது இந்த சுற்றுப்பயணம் பயன் தருமா தராதா என்றால் அது கேள்விக்குரியே. பயன் தராததற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவே என்னுடைய கருத்தாக இருக்கிறது.